வெட்னஸ்டே மார்னிங் இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் ஊற்றிருந்தேன். நேற்று காய்ச்சி வச்சிருந்த நெய் நல்லா மணலாக இருந்துச்சு. சமைக்கு நெய் தோசை ஊற்றி கொடுத்து அவங்களே சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. நேற்று மழை பெஞ்சப்போ காற்றடிச்சது நிறையா குப்பையாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நிறைய பேர் செடிக்கு என்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வெங்காயத்தோலை தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு செடியில் இருக்க மண் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்ருவேன். இந்த மாதிரி வெங்காயத்தோலை ஊற வச்சு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நான் செடிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். நல்லா ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோன்னா செடி நல்லா அப்சர்வ் பண்ணும். க்ரோத்துமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செவந்தி நாற்று கொஞ்சம் பதியம் போட்டு வச்சுருந்தேன். அதையும் பார்த்துட்டு கிச்சன் வந்தாச்சு. லஞ்சுக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு அரிசியை போட்டு விட்டுட்டு தக்காளி தொக்குக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடுமே ரெடி ஆயிருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிக்கலான்ட்டு அப்பளம் தான் பொரிச்சிருந்தேன். லஞ்சுமே சூப்பராக முடிச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.